கட்டளையிடுகிறார். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் ஜீவனை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். பலமாய் தட்டி தேவனை ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டார், கட்டளையிட்டார். எத்தனை நன்மை, எத்தனை ஆமென். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அந்த ஆசீர்வதிச்சிருக்காருல்ல, எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இருக்குதல்லவா, எங்க இருந்தனாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு யோசிப்பீர்கள் என்றால், கூடுகிறதற்கே ஒரு மேன்மை இருக்கிறது, கூடி வருகிறதற்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கூடி வரும் பொழுது அங்கே எத்தனை நன்மை, எத்தனை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த சமூகத்தை நீங்கள் தவறு நன்மைகளை இழக்கிறீர்கள். இறங்கும் பணிக்கு ஒப்பாக அவருடைய கிருபை. உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் ஜீவனை கட்டளையிடுகிறார். வறுமையோடு எழும்ப முடியாமல் குடும்பத்தோடு நீங்கள் கட்டளையிடுகிற ஒரு சீயோன் பர்வதத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பலமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்து. வார்த்தைக்கு நான் தொடர்ந்து நாளை தொடங்கி வருகிற வாரத்தில் சண்டே